வணக்கம் மக்களே. ரொம்ப உடம்பு எனர்ஜி இல்லாமல் இருக்குது. ஏதாச்சும் ஸ்வீட்டு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டு உடனே செஞ்சிடலாங்க. ஒரு 3 பொருள் இருந்தாவே போதும். இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை தான் வறுத்துட்ருக்கேன். இந்த பொட்டுக்கடலை வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசமாக வரும். இது வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். இதை வறுத்துட்ருக்கும் போதே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாவே இருக்கும். சுகர் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்கள்லாம் கொடுக்குறதுனால கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் விருப்பம் விட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். ஹெல்த்தி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தொடச்சிட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஹீட்லாம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கட்டி நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உருக்கி வச்சுக்கலாம். நெய் எப்போதுமே அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா உருக்கி சாப்பிட்டோம்னா டெய்லி நம்ம சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டெய்லியுமே எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் உருக்கி தான் சாப்பிட்ணும் நெய், அதான் நல்லது உடம்புக்கு. அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து உருக்கிட்டு இருக்கேன். அதுக்கடி நம்ம வறுத்து வச்சுருக்கிறது நல்லா பவுடர் அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுட்டேன். நெய்யும் உருக்கி நல்லா ஆறிட்டுருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த வேறு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நெய் ஓரளவு கை பதத்துக்கு ரொம்ப சுடாமல் இருக்கணும். இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்கிற நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. தண்ணி இதுக்கு சேர்க்கவே கூடாது. நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சுகர்லாம் ஆட் பண்ணி சர்க்கரை ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் மெல்ட் ஆகும். இது மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம தண்ணியே சேர்க்க வேணாம். அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப கொழப்பு தன்மையாக இருக்கிற அளவுக்கு நெய் ஊற்றக்கூடாது. இந்த பதத்துக்கு பார்த்துங்க. இந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நல்லா ஒரு ஸ்பூனு இல்லைன்னா கை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இதில் நம்ம எல்லாமே ரொம்பவே எனர்ஜி தர பொருள் தான் சேர்த்துருக்கோம். பொட்டுக்கடலை, அப்புறம் நெய், அப்புறம் சுகரு, அப்புறம் ஏலக்காய். இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களும் ரொம்ப பால்கோவா டேஸ்ட் தரதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம ஒரு பால்கோவா மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம எடுத்தோம்னா அப்படியே சூப்பராக உங்களுக்கு சாக்லேட் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் எனர்ஜி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா ஒரு இது எடுத்து சாப்பிட்டாவே போதும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.